ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 81வது அவர் நடிச்சு வெளியான படம் தான் தம்பி தங்க கம்பி. இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கே சங்கர். இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்கை அமரன். இந்த படத்தினுடைய காஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார், ரேகா, ரம்யா கிருஷ்ணன், ராதா ரவி, எம்என் நம்பியாரு, வடிவுக்கரசுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தினோட ரிலீஸ் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 15, 1988. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தம்பி தங்க கம்பி இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் நம்ம சங்கர். அவர் தான் விஜயகாந்த் சார். அவர் வந்து அம்மா ஒரு தங்கச்சி, அம்மா வந்து வடிவுக்கரசி, தங்கச்சி இருப்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து காலேஜ் பிஇ படிப்பாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா அங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போதே அநியாயத்தை கண்டா பொங்குவாரு. அவர் வழக்கமான தானே புரட்சி கலைஞரின் தம்பிக்கு தங்க கம்பி அப்படிங்கிற டைட்டிலோட வரதுனால புரட்சி பண்ணிட்டு தான் இருப்பார் தலைவர். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு உடனே தன்னுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். வடிவுக்கரசி வந்து இருமல் எடுத்து சமையல் கட்டிலே நின்று ஊரர்கள்லாம் சமைச்சு போட்டு ஹோட்டல் கடை வச்சிருக்கனால அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். டாக்டர் என்ன சொல்லிடுவாருன்னா, அதாவது அம்மாவுக்கு வந்து ரொம்ப வியாதி இதாயிடுச்சு, அம்மாவை வந்து கண்டிப்பா குணப்படுத்தியே தீரணும், அம்மாவை வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிடுவார். சொன்ன உடனே நம்ம கேப்டன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும்னு படிப்பை விட்டுட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிப்பாரு. செந்தில் கூட சேர்ந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கு போவாரு. மனோரமா வந்து ஆட்டோ ஓனரா வருவாங்க. அவங்க மூலியமா ஆட்டோ ஓட்டி பழப்ப நடத்தலாம்னு சொல்லிட்டு போவாரு. எப்படியாவது அம்மாவை ஆபரேஷன் பண்ணணும், அம்மாவுக்கு மருத்துவ செலவு பண்ணணும், தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் கூட போவாரு. போனதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சரியான ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை பார்த்துட்டு லட்சுமி இந்த படத்துல இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த படத்துல கங்காவை வந்து கலக்கிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க நாட்டியக்காரி, ஒரு பெரிய ஒரு பணக்காரி. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து விஜயகாந்த் சார்கிட்ட ஒரு பேரம் பேசுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து உங்க அம்மாவோட வைத்திய செலவு பாத்துக்கிறேன், நான் வந்து உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அந்த அளவுக்கு நான் உனக்கு பணம் தரேன், ஆனா நான் சொல்ற வேலையை நீ என்ன ஏதுன்னு கேட்காம நீ செஞ்சு முடிச்சினா இவங்க 2 பேருக்கு பொறுப்பு என்னோட பொறுப்புன்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே விஜயகாந்த் சார் ஆரம்பத்துல ஒத்துக்கிறது இல்ல. ஆனா அம்மாவோட உடல்நிலை பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே, என்ன நடந்தாலும் சரி நம்ம அம்மாவும் தங்கச்சிக்காக நம்ம இந்த ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இறங்கின உடனே நீங்க என்ன பண்ண, கூடலூர் இருக்கிற பெரிய துறை அப்படிங்கிற ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் நீங்க வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க என்னென்ன நடக்குது, அங்க என்னென்ன தில்லுமுள்ளு நடக்குது, அது எப்படி நம்ம தலைவர் அடிச்சு உடைச்சு நொறுக்குறாரு அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தினோட செகண்ட் ஹாப்ல வரும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தம்பி தங்க கம்பி இந்த படம் வந்து கே சங்கர் டைரக்ஷன் பண்ணிக்காரு. சங்கருங்கிற ஒரு சாதாரண டைரக்டர் கிடையாது. அவர் வந்து மிகப்பெரிய பக்தி படங்கள் நிறைய எம்ஜிஆர், சிவாஜி அவங்க வச்சு எல்லாம் பண்ணிருக்காரு. அவர் இயக்காத நடிகர்களே கிடையாது தமிழ் சினிமாவில் அப்பா காலகட்டங்கள்ல. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் பர்சன் அவரு. செம்மையா அந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துல வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து இருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் கூட யாருன்னு பாத்தீங்கன்னா ரேகா தான் இந்த படத்தினோட ஹீரோயிங்க வராங்க. அவங்களும் இருப்பாங்க. இப்ப ராதா இதுதான் பெரியதுரை வந்து பயங்கரமான ஆள். அவர் வந்து பண்ணாத தப்பே கிடையாது. ஏழை மக்களுடைய கண்ணீருக்கு கண்டிப்பா காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த படத்துல நடிக்கிற வில்லன் தான். அவர் தான் இந்த படத்தினோட ராதாரவி கேரக்டர். அவருக்கு வந்து உண்மையுள்ள அது திறமையான ஒரு சூப்பரான ஒரு ஆள் இருக்கணும், அடியாள். யாருன்னு பாத்தீங்கன்னா எம்என் நம்பியாரு, தியாகு அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருப்பாரு மனுஷன். வயசாயிடுச்சு கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கேப்டன் கூடிய ஃபைட் போடுற அளவுக்கு வேற லெவல் நடிச்சிருப்பாரு. அவரோட நடிப்பு பாக்குறதுக்கு சமே கண்டிப்பா நீங்க படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லா இருக்கு அந்த படம். அது போல இந்த படத்துல ரேகாவுக்கு கம்மியான ஒர்க்கு தான், ரம்யா கிருஷ்ணன் கூட ஓரளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறாங்க. 2 பேருக்கும் ஈக்குவலா கொடுத்து இந்த படத்தை நடிக்க வச்சிருக்காங்க. அது போல இன்னொரு கேரக்டர், முக்கியமான கேரக்டர் நான் சொல்லியே ஆகணும். இந்த படத்துல ஜெய் கணேஷ் இருக்காரு. அவரு தான் இந்த படத்தினுடைய அந்த கிராமத்துல வாழக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டரா வருவாரு. அவர் வந்து சில சம்பவங்கள் செய்வாரு. அதெல்லாம் ராதாரவிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால ஒரு பயங்கரமான ஒரு சீன்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்க படம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நிழல்கள் ரவி. அவரு தான் இந்த படத்துல சின்ன கதையா வருவாரு. அதாவது ராதா ரவியோட தம்பியா வருவாரு இந்த படத்துல. அவரும் வந்து அவர் பங்குக்கு ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் தான், ஆனா இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கும். அவங்களுக்கும் லட்சுமிக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது போல இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் காட்சி தான் மெயினா நம்ம சொல்லி ஆகணும் இந்த படத்துல. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் பொருள் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. 2 ஹெலிகாப்டர் பறக்க இருப்பாங்க இந்த படத்துல. ஐயோ அதெல்லாம் சொல்லி மாள முடியாது. விஜயகாந்த் சாரோட பெருமையை பேசுறதுக்கு அதாவது ஒரு நாள் பூரா பேசிட்டு இருந்தாலும் கூட நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல டூப்பே இல்லாம ஒரே ஒரு இந்த கவுத்துல கட்டின ஏனியில விஜயகாந்த் சார் ஹெலிகாப்டர்ல தொங்கிட்டு போவாரு.
டூப் போட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனா டூப் போடாம அவரே தொங்கியிருப்பாரு. அந்த சீன் உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த கிளைமேக்ஸ் சீன் அந்த அளவுக்கு கொடுத்திருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் ஒரு ஹெலிகாப்டர் இருப்பாரு. அந்த ஹெலிகாப்டர்ல விஜயகாந்த் சார் தொங்கிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வயலட்டும் ஒரு நம்ம ராதாரவியும் தொங்கிட்டு இருப்பாங்க. கையில மிச்சின் கண்ணோட ஒரு கையில தொங்கிட்டு ஒரு கையில மிச்சின் கண் வச்சு சுட்டு விட்டு இருப்பாரு தலைவர். அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது டூப்பே போடாம எடுத்த சீன். அதெல்லாம் வேற லெவல் பண்ணிருப்பாங்க. அந்த சீன்லாம் நீங்க பாருங்க. நம்ம கேப்டனுடைய சினிமாவுக்கான அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்கை அமரன். கங்கை அமரனோட மியூசிக்கல் பாத்தீங்கன்னா அவர் இளையராஜா சார் விட பெரிய மியூசிக் எல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா இருந்தாலும் படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஆளு கங்கை அமரன். அவருடைய பாடல் வரிகள் எல்லாம் வேற லெவல் இருக்கும். அது போல இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் நான் சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா, யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசிய வாசுதேவன். அவர் தான் இந்த படத்துல ஜம்புலிங்கமா நடிச்சிருப்பாரு. அவருடைய கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா வில்லன் தான். அவரும் கிட்டத்தட்ட இல்ல வில்லனே தான். அவரை கொல்லக்கூடிய சீன் இருக்கு பாருங்க, அது உண்மையிலே செமையான சீனு. லட்சுமிக்கு தான் அந்த சீன் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகிருக்கும். சூப்பரா பழி வாங்குவாங்க அவரை. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த படத்துல காமெடி அப்படிங்கிற அளவுக்கு பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. காமெடியே இந்த படத்துல கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். செந்தில் சார் வரக்கூடிய ஒரு 2-3 காமெடி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அது போல மனோரமா பேசக்கூடிய ஒரு லென்த்தான வசனம் ஒன்று இருக்குது, அது கூட ஒர்க் அவுட் ஆச்சு. அது போல இந்த படத்துல நிறைய சீன்கள் ஃபைட்டு அண்ட் பாட்டு அப்படிதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை நகைச்சுவையா ஒரு எக்ஸ்பிரஸ் நம்ம என்ன சொல்லிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு காமிக்ஸ் படம் மாதிரி இருக்கு. ஒரு ஃபைட்டு ஒரு பாட்டு வரதுனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல விமர்சனம் கூட பண்ணிருக்காங்க. ஆனா இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு சூப்பரான படமா வெற்றி அடைஞ்சது. கே சங்கர் படங்கள்ல நிறைய படங்கள்ல மிக பிரம்மாண்டமான படங்கள் இருக்கும். அதுல இந்த படமும் ஒரு லிஸ்ட்ல சேர்ந்துச்சு. தம்பி தங்க கம்பி படம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு விஜயகாந்த் சார் படமா அப்படின்னே தெரியாது. ஏன்னா இந்த படம் ஓரளவுக்கு ஓடி, அதாவது பூந்தோட்ட காவல்காரன் இம்பாக்ட்ல இருந்து அந்த எஃபெக்ட்ல இருந்து அவங்க வெளியே வராம இருந்தாங்க. 80வது படம் பூந்தோட்ட காவல்காரன், 81வது படம் தம்பி தங்க கம்பி. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ல இருந்தே அவங்க வெளியே வராம இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி சூப்பரா இருக்கும். அந்த படம், இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் காட்சி வேற லெவல் இருக்கும். அது குறிப்பா நம்பியாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் ஒரு ஃபைட் இருக்கும். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அந்த வயசுலயும் மனுஷன் கருளை கட்ட மாதிரி நம்ம தலைவர் இருப்பாரு. அவர் வயசானவர் கூட பார்க்காம அவர் கெட்டப்பே வேற மாதிரி இருக்கும். நம்பியாரோட கெட்டப்பே சூப்பரா பண்ணிருப்பாரு. அது போல இந்த படத்துல ராதாரவி வில்லன் கேரக்டர் வில்லன்னாவே ராதாரவி தான். அவர் விட்ட வேற யாரும் அந்த காலத்துல அவ்வளவுக்கு எஃபெக்ட் போட்டு நடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஆனா ராதாரவியோட வில்லத்தனம் இந்த படத்துல உண்மையிலே ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது போல இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கோவை சார்ல கூட இந்த படத்துல இருக்கிறாங்க. அப்புறம் சார்லி இந்த படத்துல நடிச்சுக்கிறாங்க. சார்லியோட கேரக்டர் மலேசிய வாசுதேவனுடைய மகனா வருவாங்க. அவர் அவருக்கு தேவையான விஷயத்தை அவர் பண்ணிட்டு போயிருப்பாரு. அவரு ஒரு கிட்டத்தட்ட கேமியோ ரோல் மாதிரி தான். இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. நம்ம கேப்டன் வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. காலேஜ் போன படத்துல பாத்தீங்கன்னா வயசானவர் மாதிரி விக்கு வச்சுக்கிட்டு பூந்தோட்ட காவல்காரன்ல ஒரு மாசா அந்தோணி கேரக்டர் பண்ணிட்டு உடனே அடுத்த படத்துல ஒரு காலேஜ் போற மாதிரி ஒரு பையனா நடிக்கிறதுக்கு யாரால முடியும்? நம்ம கேப்டனால தான் முடியும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வச்சு செஞ்சிருப்பாரு இந்த படத்துல. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாருங்க. உங்களுக்கு டைம் பாஸ் கண்டிப்பா செம ஒர்க் அவுட் ஆகும். எங்காச்சும் ரொம்ப தூரமா நீங்க பயணம் பண்ணணும்னா ஒரு நல்ல படமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா தம்பி தங்க கம்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல பார்த்தவங்க எல்லாம் அந்த அளவுக்கு வெறிகொண்டு பார்த்திருப்பாங்க கேப்டன் சார். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்துல பாடல்கள் எனக்கு அவ்வளவுக்கா ஒட்டல அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 பாடல்கள் சுமாரா தான் இருந்துச்சு. ஏன்னா அது எவ்வளவுக்கா ஒட்டாத காரணம் அது என்னன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் படம் சூப்பரா இருந்துச்சு. அதை நான் எந்த மாற்றம் கருத்து சொல்லவே இல்லை. ஒரு 2 பாடல்கள் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஒரு சுமாரான கேட்கற அளவுக்கு இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி விஜயகாந்த் சாரோ இந்த கதையோ மற்றும் இந்த படத்தில் இருக்கிற ஃபைட் சீன்ஸோ ஆக்டிங்கோ எதுவுமே குறையில்லை. எல்லாமே பர்ஃபெக்ட். நம்ம விமர்சனம் முடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. நாளைக்கு 82வது படத்தை பார்ப்போம். தேங்க்யூ.